வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா. அதிமுகவினுடைய தேர்தல் புறக்கணிப்பு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய பை எலெக்ஷனை புறக்கணிக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. பல தரப்பட்ட தகவல்கள் சொல்லப்பட்டுட்டே வருது. ஒரு பக்கம் திட்டமிட்டு பாஜகவுக்கு வழிவகை செய்து கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இன்னமும் அந்த மறைமுக கூட்டணி அப்படிங்கிறது தொடர்கிறது. பாஜகவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்கணும், பாஜக என்ன நினைக்குதோ அதை செய்யணும், அதற்காக ஃப்ரீயா விட்டுட்டாங்க மொத்தமா எலெக்ஷன் அப்படின்றது திமுக தரப்பு, திமுக ஆதரவாளர்கள் தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஒழுங்கா நடக்கிறது கிடையாது. இடைத்தேர்தல் சரியாக நடக்கிறது கிடையாது. அவங்களுடைய ஆளுங்கட்சி ஃபுல் ஃபோர்ஸோட செயல்படுறாங்க. ஸோ இந்த தேர்தலில் கம்பீட் பண்றது அப்படின்றதே ஒரு ஜனநாயகத்துக்கே விரோதமானது. அதெல்லாம் அந்த அளவில் அவங்க பேசுறாங்க. நேற்று கூட ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதற்கு RS பாரதி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அது ரிட்டாலியேட் பண்ற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. எப்படி பார்க்கலாம் சார்? இது ஒரு ஹானரபிள் எக்ஸிட் அப்படி பார்க்கலாமா, அல்லது திட்டமிட்டு பயந்து வர்றாருன்னு பார்க்கலாமா, இல்ல 10 தோல்வி அடைஞ்சிட்டாரு 11வது தோல்வி அடையக்கூடாதுன்னு போறாருன்னு பார்க்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம் இது? நீங்க அது சொல்ற அந்த 3 விதமான ஸ்டேட்மெண்ட்டும் 3 தரப்புகள்ல இருந்து முன்வைக்கப்படுது. அவங்க சொல்லிட்டு போற ரீசன்ஸ் சரியான காரணங்களாக எனக்கு தோன்றவில்லை. இடைத்தேர்தல்கள்ல அத்துமீறல்கள் இருக்குதா? இருக்கலாம், இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு. இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இவர்கள் செய்தார்கள், இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக செய்யும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அல்லது ஈரோடு கிழக்கு தேர்தல்ல இவர் பிரச்சாரம் செய்ய போகும்போது மக்களே இல்லாத அளவுக்கு மக்களை வேற எங்கோ அடைத்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கும். மக்களுக்கு துன்பம் கொடுக்க இவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால இவங்க புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அடிப்படையில புறக்கணிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் 2 தான் இருக்க முடியும். ஒண்ணு, பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவோடு இணைவதற்கு தேவையான வழிவகை செய்து கொள்வது. அது பாமகவோட மட்டும் ஒரு டீல்ல அந்த மாதிரி பாமகவுக்கு ஒரு முகம் காட்டுவதற்கு, ஃபேஸ் சேவிங்க்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு காரணம். அது இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதல்ல தேர்தல் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா பாஜகவுக்கும் அந்த கூட்டணிக்கும் வலிமை சேர்க்கும் விதமாக இந்த தேர்தலை காட்டுவதற்கு இப்போது இவர்கள் இந்த களத்தை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னும் பார்க்கலாம். தோத்து போகத்தானே போறோம் அப்படின்னு களத்தை விட்டு போகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கல. அதாவது அந்த 10 தோல்வி பழனிசாமின்னு அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வெளியேறியவர்கள் அவங்க சொல்ற மாதிரியான கருத்துக்கள் சரியான கருத்துக்களாக எனக்கு தெரியல. பட் இந்த 2 காரணங்கள் இருக்கும். இந்த 2 காரணங்கள் தான் காரணமாக இருக்கும் புறக்கணிப்புக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதை தாண்டி பயந்துட்டு அவங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொள்ளல? தோல்விக்கு பயந்து அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த தோல்விக்கு பயந்து அவங்க புறக்கணிச்சதாக நான் நினைக்கல. வேறு யாருக்கோ பயந்து புறக்கணிச்சார்களா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், எது எப்படி ஆயினும் இது அதிமுக எதிர்காலத்திற்கு நல்லதா? இன்னைக்கு கேரட்ஸ் ஆக்டிவா இருக்கணும். அவங்கள்ட்ட ஒரு இவ்வளவு தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னா கேரட்ஸை புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரியான எலெக்ஷன் டைம்ல தான் அந்த ஒர்க்ன்றது ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாரும் இயங்குவாங்க. இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறது, அதுவும் அரசியல்ல புறக்கணிப்பு அப்படின்றது தற்கொலைக்கு சமம்னு பலர் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த புறக்கணிப்பு அப்படின்றது அதிமுகவினுடைய கேரட்ஸ்க்கு, அதிமுகவுக்கு இது நல்லதா? இல்ல, அந்த புறக்கணிப்புகள் தற்கொலையாகத்தான் போய் முடியும் அப்படிங்கிற தியரியில எனக்கு நம்பிக்கை இல்லை. கடந்த கால தமிழ்நாடு அரசியல் வரலாறு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நியாயப்படுத்தல. சி மகேந்திரனும் ஜெயலலிதாவும் RK நகர்ல நிற்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடவில்லை. இவங்க சொல்றாங்க உடனே அதிமுக காணாம போயிடும்னு. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடவில்லை. 1977 இருந்து 84 வரைக்கும் நடந்த அனைத்து தேர்தல்கள்லையும், ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு உள்ளாட்சி தேர்தலும் தவிர மீதி எல்லா தேர்தல்கள்லையும் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவியது. 89 கலைஞர் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அதிமுக தோற்று போகும்போது
மீண்டும் ஆட்சிக்கு வந்தது கலைஞர் தான். அதற்கு அவங்க 2 பேரும் தான் முதன்மையான கட்சிகளாக இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதற்கு பிறகு 91ல ராஜீவ் அசாசினேஷனுக்கு பிறகு நடந்த தேர்தலில் ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணாங்க. காங்கிரஸும் ஜெயலலிதாவும் ஸ்வீப் பண்ணாங்க. 234 சீட்ல 2 இடங்கள் தான் திமுக ஜெயிச்சது. உடனே திமுக அஸ்தமித்து போய்விட்டது, சூரியன் உதிக்காது, இனிமே மறையத்தான் செய்யும் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. 96 தேர்தல்ல மீண்டும் முதலமைச்சரானது கலைஞர் தான். இந்த இடைப்பட்ட காலத்துல வைகோ திமுக விட்டு வெளியில போறாரு. மிகப்பெரிய எழுச்சியோடு அவர் பயணிக்கிறார். செங்குத்தாக திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு விட்டது, மறுமலர்ச்சி திமுக உருவாகி விட்டதுன்னு எல்லாரும் கதை சொன்னார்கள். ஆனா 96ல ஜெயலலிதா 4 சீட்டு தான் வாங்கினாங்க. 234ல 4 சீட்டு தான் வாங்கினாங்க. மீதி இவங்களால திமுக கூட்டணி தான் ஸ்வீப் பண்ணிட்டு போச்சு. நீங்க சொல்ற காலகட்டம் எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஸ் இருந்ததை நம்ம அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட முடியாது. இன்னைக்கு அதிமுக நடந்துட்டு இருக்க குழப்பம் அப்படின்றது தலைமைக்கானதுன்றது இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் சசிகலா நேற்று நான் அரசியல் என்ட்ரி கொடுக்குறேன்றாங்க, திரும்ப வரப்போறோம்னு அவங்க சொல்றாங்க. ஓபிஎஸ் கூட எல்லாரும் சேர்ந்து கட்சியை திரும்ப கைப்பற்ற போறோம்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஃபெயில்டு லீடர்ஷிப்பாக அவர் இருக்காரு. அதுவுமே இந்த கூட்டணி அந்த 3 பேரும் சேர்றதுக்கான தேவையை உணர்த்துதுன்னு இவங்க எல்லாரும் சொல்றாங்க. அப்போ நீங்க சொன்ன காலகட்டம் எல்லாத்துலயும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையான ஒரு தலைவர்கள் இருந்து அதை வென்றெடுத்ததை நம்ம பார்த்தோம். இது இந்த இடத்துல மிஸ் ஆகுது தானே. நான் ஆளுமைகள் இப்போது இல்லை அப்படின்னு சொல்ற தியரியை நான் ஏற்கல. மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய ஆளுமையாக இன்று இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அரசியல் களத்துல ஒரு தலைவராக எமர்ஜாய் நிற்கிறது கட்சியை காப்பாற்றி, அதிமுக கட்சியை காப்பாற்றி ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல 2வது இடத்துல அரசியல் களத்துல ஸ்டாலினுக்கு அடுத்தாப்புல, அது பக்கத்திலேயா இல்ல டிஸ்டன்ட் செகண்டா அப்படிங்கிறதுல மனிதர்கள் வேறுபடலாம். 2வது இடம் தான், ஆனா தள்ளி நிற்கிறாரு அப்படின்னு நீங்களும் நானும் நினைப்போமா இருக்கலாம். வேறு சிலர் 2வது இடம்னா 2வது இடம் தானே, வேற யாரும் பக்கத்துல இல்ல, அப்புறம் அவர் பெரிய ஆளுமை தானே அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையின்படி இவங்க 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் இன்னும் டிஸ்டன்ட் தேர்டாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளுக்கும் பாஜக கூட்டணி வாங்கிய வாக்குகளுக்கும் இடையிலான இடைவெளி சிறியதாகத்தான் இருக்கிறது. அதனால பாஜக எமர்ஜாய் வருகிறதுன்னு ஒரு நம்பிக்கையை சிலர் ஊட்டுகிறார்கள். ஆனா அது மக்களவை தேர்தலில் இப்போ இந்த தேர்தலில் நடந்த சிறப்பான காரணங்களால் அது நடக்குதே தவிர உண்மையிலேயே அந்த வளர்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்று நான் கருதவில்லை. அதுல சீமானுடைய குரோத்தாவது ஸ்டெடியாகவும் இருக்கு, கன்சிஸ்டன்டாகவும் இருக்கு. இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கிறதாக நான் நினைக்கல. இது ஒரு தோற்றம் தான். இது உண்மையிலேயே இவர்கள் சீமான் நிற்கிற மாதிரி இவங்க தனியாக நின்றார்கள் என்றால் இரட்டை இலக்கம் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி அதிமுக இந்த முடிவை எடுப்பதால அவர்களிடம் தோற்று போனார்கள் அப்படின்னு நான் நினைக்கவில்லை. ஆளுமைகள் இல்லாத ஒரு சூழல்ல எல்லா களத்திலையும் போராடி 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 தன்னை ஆளுமையாக நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும்னு ஒரு கட்டாயம் இருக்குதா எடப்பாடிக்குன்னா இருக்கலாம். ஆனா ஏற்கனவே அவரை அந்த கட்சிக்குள்ள எதிர்த்தவர்கள் எல்லாரையும் தனிமைப்படுத்தி இவர் தான் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நிர்வாகிகள் ஆதரவோடு தொண்டர்கள் ஆதரவோடு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் தான் வச்சிருக்கிறாரு. சட்ட போராட்டங்கள்ல வெற்றி பெற்று இந்த ரிலீஃபோட இருக்கிறாரு. அவர் ஆட்சி காலத்துல இருந்த போது 4 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியிலையும் இருந்தாரு. இந்தா போயிடுவாரு, அப்படி போயிடுவாரு, கலைந்து விடும்னு அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அப்போ ஏதோ ஒரு வகையில சரியான வகையா தவறான வகையாங்கிறது விவாதத்துக்குரிய விஷயம். ஏதோ ஒரு வகையில நிர்வாகிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வைத்திருந்தார் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய செய்தி. அதனால இந்த ஒரு முடிவு பெரிய தற்கொலைக்கு சமம்னு சொல்லக்கூடிய அளவுலயோ காணாமல் போய்விடுவார்னு சொல்லக்கூடிய அளவுலயோ இந்த முடிவால எதுவும் நடக்காது. வேறு காரணங்கள் வரலாம், வேறு சூழல்கள் வரலாம். அவருடைய
அரசியல் வாழ்க்கையையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளுடைய தொடர் நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால், நீதிமன்றத்திலிருந்து ஏதாவது வந்தால், அது போன்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு நெருக்கடியை அவருக்கு கொடுக்கலாம். கொடுத்தா அப்போ வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு வரலாம். ஆனா இந்த தேர்தலை புறக்கணித்ததால அவருக்கு எல்லாமே கெட்டு போகும் அப்படின்னு சொல்றது வந்து சரியாக இருக்காது. ஒருவேளை அது போன்ற சரிவுகள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்டாக இந்த புறக்கணிப்பு இருக்குதோன்னு தெரியல. தற்கொலைக்கு சமம்ன்ற வாதம் எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக அந்த தேர்தலை புறக்கணிக்கும் பட்சத்துல அந்த இடம் வந்து பாஜக அப்படிங்கிற ஒரு மதவாத சக்திக்கு போகுது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிவாத கட்சியாக இருக்காங்க, இவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க போறாங்க. தமிழ்நாட்டுல சண்டை அப்படின்றது திமுக அதிமுக இது இரண்டுக்கும் தான் இருக்கணும். இதுதான் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியாக இருக்காங்க. இவர்கள் தான் எல்லாருடைய ரெப்ரசன்டேஷனும் இந்த கட்சியில இருக்கு. அப்போ இந்த ஸ்பேஸை வந்து உடைக்கிறது அப்படின்றது நிச்சயமாக சாதிய மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போகும் அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இருந்து முன்வைக்கப்படுற ஒரு சார்ஜா இருக்கு. அந்த இடத்துலதான் தற்கொலைக்கு சமம் அப்படின்ற வார்த்தையை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு தானே வழிவகுக்கும். இந்த வாதத்துல வந்து உண்மை இருக்கு. அவங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய வாதத்துல உண்மை இருக்குது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி பலம் பொருந்தியதாக வளருவதை விடுதலை சிறுத்தைகள் விரும்பவில்லை. அது ஒரு கட்சி வளரணுங்கிறதுக்காக இல்லை. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகள் பல வட மாவட்டங்கள்ல முக்கியமானதாக இருக்குது. சாதியவாதம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க வந்து அங்க கட்சியை வளர்க்கிறார்கள்னு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பேசி வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை பெறும் அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறார்களே அப்படிங்கிற அவர்களுடைய பார்வையை புரிந்து கொள்ள முடியுது. அதுல நியாயம் இருக்கிறதாக நானும் நினைக்கிறேன். அந்த ஆபத்துகள்லாம் வருதா? விடுதலை சிறுத்தைகள் பார்வையில் வரக்கூடிய ஆபத்துகள், சாதியவாத மதவாத சக்திகள் தலை தூக்குவதற்கு இவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது வந்து தற்காலிகமானதுன்னு அதிமுக நினைக்குது. அதிமுக நினைக்குதுன்னு இல்லை. அதாவது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியை சாதியவாத கட்சியாக பார்க்கல, தன்னுடைய நெருங்கிய சக்தியாக பார்க்குது. தேர்தலுக்கு பிறகு தன்னோடு வரும் இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு அடுத்த சட்டப்பேரவை பொது தேர்தலில் தன்னோடு அணியில இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இல்ல. ஏற்கனவே அதுதானே சார், அதுதானே சொதப்புச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி காலையில வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் சந்திச்சுட்டு தான் இருந்தார். திடீர்னு ஈவினிங் போயிட்டு என்டிஏல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ இந்த இடத்துல 2 பேரும் மாத்தி மாத்தி விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டாங்க. திரும்ப அவர் என்டிஏ விட்டு வர்றது சாத்தியமா? 2014 கூட்டணியில இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு. நரேந்திர மோடி பிரதமர் ஆனார். ஆனா இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்று போன அன்புமணியை அமைச்சராக்கவில்லை. 2019 பாஜக வெற்றி பெற்றது, ஒரே கூட்டணியில தான் இருந்தாங்க. தேர்தலில் தோற்று போனாலும் ராஜ்யசபால உறுப்பினராகி அன்புமணி போனாரு. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில அவருக்கு இடம் இல்லை. இப்போது 3வது முறையாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போதும் அவர் அங்க எம்பியா தான் இருக்கிறாரு, அவரை மினிஸ்டர் ஆக்கல. அப்போ ஒரு அதிருப்தி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருந்தது என்றால் அவங்க வந்து சட்டப்பேரவை தேர்தலில் இந்த பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம் அவங்களுக்கு. அதனால அவங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா அது வந்து தவறான முடிவுங்கிறதுல எனக்கும் சந்தேகம் இல்லை. அவர்கள் இங்கு போட்டியிட்டு இருக்க வேண்டும். பாமகவோ அல்லது பாஜகவோ வளர்ந்து நின்று அவர்களோடு சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணிக்கு பேரம் பேசுவதற்கு வரும் சூழலை தவிர்த்திருக்க வேண்டும். அவர்களை இப்போதும் இங்க 2வது இடத்துல அதிமுக தான் வரப்போகுது போட்டியிட்டார்கள் என்றால். அப்படி இருக்கும்போது 2வது இடத்துக்கு வந்து இவங்களை வந்து 3வது இடத்துக்கு தள்ளி இவங்க தான் பவர்ஃபுல்ங்கிறத நிரூபிச்சிருக்கணும். அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க கூட்டணிக்கு வந்தாலும் நெகோசியேட்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிமுகவுக்கு கூடுதலாக இருக்கும். அதனால அவங்க இதை செய்திருக்க கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரைட்டு, நான் அதை ஏற்கிறேன். நீங்க கேட்கிற கேள்வியில நான் மாறுபடுற ஒரே இடம், இதோட அழிஞ்சு போயிடும், இதுல போட்டியிடலைன்னா அவங்க அழிஞ்சு போனாங்கன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் நான் ஏற்கல. மற்றபடி நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நியாயமானவை, ஏற்கக்கூடியவை தான். பாமகவுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தலா இதை பார்க்கலாம் சார்? ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாடு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில போய் சேர போறாங்க, திமுக சேர போறாங்களா அதிமுக சேர போறாங்களான்ற அந்த கேள்வியே ஒரு பிரதானமான கேள்வியாக இருந்தது. கன்சிடரபிளான எம்எல்ஏஸ் எம்பிஸ் வச்சிருந்த ஒரு பார்ட்டி. அண்ட் அவருடைய அறிக்கை கூட ரொம்ப முக்கியமான அறிக்கையாக பார்க்கப்படும். ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர், அவர் அளிக்கக்கூடிய அறிக்கையும் ரொம்ப முக்கியமான அறிக்கையாக தமிழக அரசியல ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய அறிக்கையாக இருக்கும். ஒரு அறிக்கைக்கே அவர் அவ்வளவு வேல்யூ இருந்தது அப்படின்றதெல்லாம் கடந்த காலத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களாக இருந்தது. இப்போது பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட
எல்லாத்தையுமே இழந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்கள ஒரு வேற வழியுமே இல்லாத லெவலுக்கு போயிட்டாங்கன்றதுதான் இன்னைக்கு முன்வைக்கப்படுற விமர்சனமாக இருக்கு. அந்த அளவுக்கு அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய சறுக்கலை சந்திச்சுட்டு இருக்காங்க. நிறுவனர் ராமதாஸ் அவர்களே பல இடங்கள்ல கட்சி புதுப்பிக்கணும், திரும்ப நம்ம 89 காலகட்டங்கள்ல எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எப்படி செயல்பட்டோமோ அந்த மாதிரியான செயல்பாடுகள் இறங்கணும் அவரே போய் பல கூட்டங்கள்ல பேசுறதுன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் இருந்தும் அவங்க தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி வேணான்னு சொல்றாங்க ஒரு பக்கம், திரும்ப எலெக்ஷன் சமயத்துல போய் அந்த கூட்டணி கூட போய் சேர்ந்துடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் அவங்க எடுக்கிறாங்க. அவருடைய வீழ்ச்சி அப்படின்றது ரொம்ப நேச்சுரலா அரசியலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய வீழ்ச்சி. அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? இந்த தேர்தலின் வழியாக வெறும் அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி கிடையாது, திமுக வெர்சஸ் பாமக தான் சண்டை அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய பிரசன்ஸை காமிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சார்? கட்சியை புதுப்பிப்பதற்காக முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் கட்சியை தோற்றுவிக்கும் போது என்ன விதமான விழுமியங்களை தாங்கி அந்த கட்சி இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே மாதிரி பாதையில இன்னும் தீவிரமாக போய் அதை புதுப்பிக்க முயற்சி எடுத்தால் ஒருவேளை மக்களிடத்துல ஆதரவு கிடைக்கலாம். ஆனா அதற்கு நேர் எதிர் திசையில போய் இப்போ கட்சியை புதுப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இடைப்பட்ட காலத்துல அந்த சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சாதாரணமாக எல்லாரும் அணி மாறுவது, தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறியதால அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல. அதை தாண்டி அடிப்படையில் அவங்க வேறு விதமான கொள்கைகளை முன்னிறுத்திய காரணத்தினால அங்க உழைக்கும் மக்களுக்கு இடையில ஒற்றுமையை கட்டுவதற்கு பதிலாக உழைக்கும் மக்களையே சாதி ரீதியாக பிரிக்கிறதுக்கான முயற்சிக்குள்ள போனதுனால சாதிகளுக்குள்ள அங்கு அந்த உழைக்கும் மக்களுக்குள்ள தங்களை மேம்பட்டவர்களாக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எடுத்த முயற்சிகள் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளை அதை சார்ந்தவர்களை தனிமைப்படுத்துவதற்காக ஒரு பெரிய சாதி கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ததன் காரணமாக பல்வேறு சரிவுகள் சேர்ந்தன. அதுதான் காரணம். அந்த பாதையை விட்டு சமூக நீதி பார்வை, அவர் ஆரம்பத்துல உயர்த்தி பிடித்த சமூக நீதி பார்வையை நோக்கி அவர் கட்சியை புதுப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார்கள் என்றால் ஒருவேளை அது வரவேற்கப்படும், புதுப்பிக்கப்படும். கட்சியினுடைய வேகமும் தொண்டர்களிடத்தில் வரக்கூடிய வேகமும் புதுப்பிக்கப்படும். வேறு கட்சிகள்ல திமுக அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க இந்த இடைப்பட்ட காலத்துல போயிருக்கக்கூடிய ஜனநாயக எண்ணம் கொண்ட அந்த பகுதி மக்கள் கூட மீண்டும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதை பற்றி பரிசீலிக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கு அந்த கோர்ஸ் கரெக்ஷனுக்கான வழியே தெரியலையே. பாரதிய ஜனதா கட்சியோட தானே போய் நிற்குது. அவங்க சொல்ற பாரதிய ஜனதா கட்சியும் அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதிய அரசியலை தானே முன்னிறுத்த பாக்குறாங்க. இந்த தேர்தலையும் கூட ஒரு சில தொகுதிகளில் அவர்கள் வாக்கு சேகரித்த விதம் அப்படி இருந்ததாகத்தான செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது கோர்ஸ் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு குறைவுதான். ஆனா அதற்கான முயற்சியில மீண்டும் ஒரு தீவிரமாக பார்க்கிறார்கள் இந்த தேர்தலை அப்படின்னு பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரேக் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இந்த தேர்தலையும் கூட பாஜக போட்டியிடுவதற்கு பதிலாக அவர்கள் பகுதி என்ற காரணத்தினால அவர்களுக்கு பட்டம் கட்டி முன்னால் நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறதுனாலதான் அதிமுக கேண்டிடேட் போடல, அதனால கிடைக்கக்கூடிய வாக்குகள் மூலமாக திமுகவுக்கு எதிராக இவ்வளவு வாக்குகளை எங்கள் கூட்டணி பெற்றது அப்படின்னு சொல்வதற்கு வசதியாக அவங்க இதை பாக்குறாங்க. ஆனால் உண்மையான நிலை அதுதானா? அதிமுகவும் நின்று இவர்களும் நின்றால் இவர்கள் 3வது இடத்துக்கு போவாங்கிறது தானே மக்களவை தேர்தலையே கிடைச்சிருக்கிற விஷயம். ஏன் மக்களவை தேர்தலையே அப்படின்னு சொல்றேன்னா, மக்களவை தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. உலகமே போற்றக்கூடிய ஒருவருடைய தலைமையை ஏற்று ஒரு கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்குது. ஆனா அவங்க திமுக அணி ரவிக்குமார் முதல்ல, 2வது அதிமுக, 3வதாகத்தான் அந்த கூட்டணி வருது. அப்ப இதே விக்கிரவாண்டி தொகுதியில 2 மாதங்களுக்கு முன்னால நடந்த ஒரு தேர்தல்ல அவங்க 3வது இடத்தை தான் பிடித்திருக்கிறார்கள். அதனால இதுல போட்டியிடுவதுங்கிறது 2வது இடத்துக்கு வந்தாலே பெரிய வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு கிளைமை வச்சுக்கலாம் அவங்க. அதுக்கு வசதியாக அதிமுக புறக்கணித்து நிற்கிறது. ஆனா அது உண்மையான வெற்றியாக தமிழ்நாட்டுக்கு பார்க்காது. நேற்றைய தினம் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிச்சிருந்தார்.
அதிமுக தொண்டர்கள் வந்து தேர்தலை புறக்கணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான கருத்தை முன்னிச்சிருந்தாரு. அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு எலெக்ஷன் நடக்கும் பொழுது மக்கள் அங்க போய் வாக்கு செலுத்துறது அப்படின்றது நேச்சுரலாக நடக்கும். ஒரு கட்சி புறக்கணிப்பதனால அதனுடைய தொண்டர்கள் அந்த தேர்தலை புறக்கணிப்பாங்க அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய உள்ள கிடக்கை. அதிமுக தொண்டர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள்ன்றது தான் அதிமுகவினுடைய எதிர்பார்ப்பு. இல்லை என்றால் புறக்கணிப்பு அப்படிங்கிறத இன்னும் அழுத்தி அவங்க தேர்தலில் வாக்கே போடாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக நோட்டாவுக்கு போடுங்கன்னு இப்போ மத்திய பிரதேஷ்ல இண்டோர்ல காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் செய்தது. அவங்களுடைய வேட்பாளரை கவுத்திட்டாங்க அப்படிங்கிற போது நோட்டாவுக்கு போடுங்கன்னு காங்கிரஸ் பிரச்சாரம் செய்தது. 1,00,000 ஓட்டுக்கும் மேல நோட்டாவுக்கு விழுந்தது. எல்லாருமே நோட்டாவுக்கு போடுவாங்களாங்கிறது சந்தேகத்துக்குரியது தான். ஆனா நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்லல, வாக்களிக்க போகாதீர்கள்னு சொல்லல, உங்கள் விருப்பப்படி வாக்களியுங்கள்ங்கிறது தான் அவங்களுடைய புறக்கணிப்புக்கு பின்னால இருக்கக்கூடிய டோன். நாங்க கேண்டிடேட் போடல, நீங்க என்ன வேணாலும் செய்துக்குங்க அப்படின்றது தான் அவங்களுடைய டோனு. அப்போ இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்பதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால அவரு புறக்கணிப்புன்னு ஜெயக்குமார் சொல்றதே ஒரு போலியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது ஊடகங்கள் நெருக்கி கேள்வி கேட்கும் போது அந்த மாதிரி சொல்றாங்க. ஊடக விவாதங்களுக்கு வரக்கூடிய அதிமுக பிரமுகர்கள் நாங்க போட்டியிடவில்லை அவ்வளவுதான், பாய்காட் பண்ணுன்னு சொல்லல, நோட்டா போடுன்னு சொல்லல, சீமானுக்கு போடுங்கன்னு சொல்லல, பாமகவுக்கு போடுங்கன்னு நாங்க சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு எஸ்கேப் ரூட்டாகத்தான் அதை வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய எப்படி அணுக வேண்டும் என்று அவர்களுடைய தொண்டர்களுக்கோ அவர்களுக்கு வாக்களிக்க இருந்த மக்களுக்கோ அவங்க வந்து வழிகாட்டவில்லை அப்படிங்கிறது தான் அதுல பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் நடக்கிற நாட்களை வழிகாட்டுறாங்களான்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். நன்றி தேவா. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.